ராசி அதிபதியாகிய குருவே பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்துல உச்சம் பெறுகிறார். அதுவே ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது. ஏன்னா 7ஆம் இடத்துல இருந்து ராசியை பார்த்துட்டு இருந்த குரு 8ஆம் இடத்துக்கு போனாலும் உச்சம் பெறும் பொழுது வேற மாதிரியான வாழ்க்கை மாற்றங்கள் வரும். இந்த மாதிரி வியாபாரிகள், வேலையில் இருக்கிறவங்க, தொழிலதிபர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பண விஷயத்துல வந்து மல்டிபிள் சோர்ஸ்ல பணம் வர்றது, இன்னொரு இன்கம் பண்ணக்கூடிய அமைப்பு, கொஞ்சம் இன்னொரு ஒரு 5 வியாபாரம் 5 பொருள் பண்ணிட்டு இருக்காங்கன்னா இன்னொரு 7-8 பொருள் பண்றது, ஒரு தனி டிபார்ட்மெண்ட் ஆரம்பிக்கிறது, அபிவிருத்தி பண்றது, எக்ஸ்பான்ஷன் பண்றது, அப்புறம் வர வேண்டிய பணமெல்லாம் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கரெக்டாக பண்ணுறது, கூட்டு தொழிலாக பண்ணுறது, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ஸ் பயங்கரமாக பண்ணுறது, வெளி மாநிலத்தில் போய் நம்மளுடைய பிஸ்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறது, வெளிநாடு கொண்டு போகிறது, இது மாதிரி பல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. இடம் மாற்றங்கள், வேலை மாற்றங்கள் எல்லாமே கொடுக்கக்கூடிய அமைப்பு தனுசு ராசிக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு வருடத்துக்கு வேணுங்கிற ஃபவுண்டேஷன் ஆன ஒரு மாதமாக, அடிப்படையான ஒரு மாதமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு 2026 ஜூன் மாதம் இருக்குதுங்க. மற்ற கிரகமாகிய ராஜயோகாதிபதி செவ்வாய் 5ஆம் இடத்துலேயே இருந்து 11ஆம் இடத்தை பார்க்குறார், தப்பு இல்லை. அதே மாதிரி சுக்கிரன் 6லும் 7லையும், புதன் சூரியன்லாம் வந்து நல்ல இடத்துல இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த திருமண விஷயங்கள், சுப விஷயங்கள்லாம் கொஞ்சம் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. காதல் திருமணம் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி பல நாளாக நீங்கள் ஒரு முயற்சி எடுத்து வெளிநாடு போகணும், வெளிநாட்டில் போய் படிக்கணும், விசா கிடைக்காம இருக்குது, இந்த தடவை கிடைக்குமா அப்படின்ட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு செவ்வாய், சூரியன், புதன், சுக்கிரன்கிற எல்லா கிரகமும் ஓரளவுக்கு நல்ல அமைப்பில் இருக்கிறனாலையும், சனி 4ஆம் இடத்துலேருந்து 10ஆம் பார்வையாக ராசியை பார்க்குறப்போ ஒரு முயற்சின்ட்டே போயிட்டு இருக்கக்கூடிய அமைப்புகள், இடம், வீடு, வண்டி, வாகனம், தாயார், அது மாதிரி விஷயத்தில் வந்து கொஞ்சம் அக்கறை கொடுக்கக்கூடியது, சில ஆக்டிவிட்டி கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. வேலையிலையும் கொஞ்சம் ப்ரொஃபைல் மாறக்கூடிய அமைப்பு. இப்போ இந்த மாதிரி டொமைனில் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் டிபார்ட்மெண்ட் மாறுறது, அல்லது ப்ராஜெக்ட்ஸ் மாறி கிடைக்கிறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்குது. சில பேர்த்துக்கு வந்து கிளைண்ட் சைட்டுக்கு போகக்கூடியது, கொஞ்சம் ட்ராவல் பண்ணக்கூடிய அமைப்பு கொடுக்கக்கூடியது, இதெல்லாமே வந்து நமக்கு கண்டிப்பாக 2026 ஜூன் மாதம் பிறக்கும் பொழுது நல்லாவே நம்மளுடைய வாழ்க்கை மாறுது, கொஞ்சம் வேற மாதிரி ஒரு சிம்டம்ஸ் காட்டுது. கொஞ்சம் சேஞ்சஸ் இன் ரெசிடென்ஸ், சேஞ்சஸ் இன் ஒர்க், சேஞ்சஸ் இன் பிஸ்னஸ் ப்ரொஃபைல், படிப்பு விஷயத்தில் ஒரு யூஜி முடிச்சு ஒரு பிஜி போகிறப்போ ஒரு வேறு மாற்றங்கள், எல்லாமே மாற்றங்கள் நிறைந்ததாகவும், பண விஷயத்தில் நல்ல யோகமாகவும், ஒரு மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம், வரவேண்டிய பணம் வந்து சேருவது, கணவன்னா மனைவி மூலமாக வர வேண்டிய பணம், மனைவினா கணவன் மூலமாக வரக்கூடிய பணம், பங்குதாரர் மூலமாக வர வேண்டிய பணம், சுப விரயங்கள் செய்து வர வேண்டிய பணம் எல்லாமே ஓரளவுக்கு வந்து நமக்கு சில பிரச்சனைகள் தீர்த்து எல்லாமே கொஞ்சம் வேற மாதிரி நம்மளை அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு அடித்தளத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இருக்குதுங்க. குழந்தை பேர் எதிர்பார்க்குறவங்களுக்கு வந்து குழந்தை பேர் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து திருமண விஷயங்களில் பார்த்திங்கன்னா அது காதல் திருமணமாக இருந்தாலும் சரி, கலப்பு திருமணமாக இருந்தாலும் சரி, அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் சரி, இதுவரை நமக்கு ஒரு மாதிரியாக கைக்கு பக்கத்தில் வந்துட்டு நின்றுதுங்க அப்படின்னு இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ டக்குன்னு முடிந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகக்கூடிய அமைப்பு, கல்யாணம் ஆகி பொண்ணை நம்ம வெளியூருக்கு அனுப்பிச்சிட்டோம், அது மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்குறாரு. நம்ம பையன் வெளிநாட்டிலேருந்து வந்தான், ஒரு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நற்செய்தி வரக்கூடிய அமைப்புகள்லாம் தனுசு ராசி கொடுக்குதுங்க. இது வந்து ஒரு பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஒரு எடுத்து வரக்கூடிய அமைப்பை பார்த்து நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், என்ன தசாபுக்திகள் போய் கொண்டு இருக்கிறது, நீங்கள் வந்து தனுசு ராசியில் பூராட நட்சத்திரமா, மூல நட்சத்திரமா அல்லது உத்திராட நட்சத்திரமாங்கிறதெல்லாம் பார்த்து இப்போ என்ன தசை போய் கொண்டு இருக்கிறது, அந்த தசநாதன் புக்திநாதன் ஜாதகத்தில் எப்படி இருக்கிறார், இப்போ கோச்சாரத்தில் நம்ம சொன்ன அந்த குரு பயிற்சி, சனி, ராகு, கேது பயிற்சி, செவ்வாய், சூரியன், இது மாதிரி மாதம் மாறக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய அந்த சஞ்சாரங்கள் எப்படி இருக்குங்கிறதா வைத்து பார்க்கும் பொழுது துல்லியமான பலன்கள், அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்குது, அடுத்து வரக்கூடிய உங்களுக்கு லாங் டேர்ம் ஒரு 6 months to 2 years எப்படி இருக்குது, எது மாதிரி திசையில் நம்மளுடைய வாழ்க்கை பயணம் திரும்பக்கூடியதாக இருக்கிறது, எந்த நேரத்தில் நம்ம வேலை மாற்றங்கள் செஞ்சால் நல்லாயிருக்கும், எந்த நேரத்தில் வேலையில் வந்து நம்ம பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன், பிஸ்னஸில் இறங்குறது, வெளிநாடு போகிறது, ஒரு விஷயத்தை விட்டு இன்னொரு விஷயம் போகிறது, எப்போ நம்மளுடைய கடன் பிரச்சனைகள் தீரும்,
எப்போ ஒரு விமோச்சனத்துக்குள்ளே போவோம், கடந்த 3-4 வருஷமாகவே ஒரு பிரச்சனையாக போயிட்டு இருக்கிற விஷயங்களுக்கு எப்போ தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம தசா புக்தி அந்தரம் சூக்ஷ்ம வைத்து பார்க்கும் பொழுது துல்லியமாக சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் மிகைப்படுத்தாமல் அருமையாக எல்லா வயதினருக்கும் வேகக்கூடிய கிளாரிட்டி, அதாவது படிக்கிற குழந்தைங்களா இருந்தால் அடுத்த மேற்படிப்பு என்ன படிக்கலாம், எது மாதிரி விஷயங்களை போகலாம், கார்ப்பரேட் லைஃபா, ப்ரைவேட் செக்டாரா, கவர்மெண்ட் செக்டாரா, எது மாதிரி துறை நமக்கு நல்லா இருக்குது, வெளிநாடா, தொழிலா, வேலையா, எப்படி இருக்குது, அதே மாதிரி கல்யாணம் விஷயங்கள், எப்போ கல்யாணம் பண்ணலாம், நமக்கு லேட் மேரேஜா ஏர்லி மேரேஜா, இது மாதிரி விஷயங்கள் காட்டுது, குழந்தை பேர் விஷயங்கள், இது மாதிரி ஒன்று நம்மளுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குது, நம்மளுடைய கர்மா எப்படி இருக்குதுன்னு தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி பாஸ்ட் நமக்கு சிங்க் ஆகுதா, ப்ரெசண்ட் எப்படி போகுதுங்கிறதெல்லாம் நம்ம ஜோதிட ஆலோசனை பண்ணும்பொழுது பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி முடிவுகளை நீங்கள் இப்போ அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் ஃப்யூச்சருக்கு வேணுங்கிற திட்டங்களை தீட்டி எடுக்க வேண்டிய சாய்ஸஸை கரெக்டாக எடுத்து, சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும், பொறுமையாக இருந்து தான் சாதிக்க வேண்டியதாக வரும், சிலதெல்லாம் உடனே நடக்கிற மாதிரி இருக்கும். நம்ம உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குது, தசா புக்தி அந்தரம் சூக்ஷ்மம்லாம் வந்து எது மாதிரி இருக்குதுங்கிறத நம்ம பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி முடிவுகளை நம்ம எடுத்து நம்ம வேணுங்கிற அந்த முயற்சியாக இருந்தாலும் சரி, அந்த டைரக்ஷனில் போகிறதா இருந்தாலும் சரி, அந்த டைமிங்கில் நம்ம பண்ணுறதா இருந்தாலும் சரி, அது மாதிரி விஷயங்கள் நாம் போகும்பொழுது தேவையற்ற பண விரயங்கள், தேவையற்ற சமய விரயங்களை எல்லாம் தவிர்த்து எந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு வந்து உகந்ததாக இருக்கிறதோ, அது வந்து வேலையாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, படிப்பாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி மூத்த குடிமகன்கள்லாம் பார்த்திங்கன்னா எப்போ அவங்களுக்கு ஒரு செட்டில்மெண்ட் வரும், ரிட்டையர்மெண்ட் ஃபண்டு வரும், என்ன மாதிரி அவங்க வாழ்க்கையை அமைச்சிக்கலாம் 60 இயர்ஸ்க்கு அப்புறம், இன்னுமே அவங்க ஏதோ கன்சல்டிங் பண்ணுற மாதிரி இருக்கா, அல்லது வீட்டோடு இருக்கிறது தான் நல்லதா, ஷேர் மார்க்கெட் அது மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் போகலாமா, அல்லது எது மாதிரி விஷயங்கள் நம்ம கை கொடுக்கும் அப்படிங்கிறதுலாம் உங்களுடைய ஒரு ஆதிபத்தியமும் ராசி லக்னத்தை வைத்து 12 பாதத்திலும் என்னென்ன மாதிரி துறைகளில் எது மாதிரி அமைப்பில் உங்களுக்கு வந்து நிம்மதியும் வெற்றியும் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்கிறதெல்லாம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாழ்க்கையை அமைச்சு கொண்டீரானால் தேவையற்ற நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய தவறுகள் செய்து அவங்களுடைய வாழ்நாளை வீணடித்து, அதே மாதிரி பொருள் விரயங்களை செஞ்சு, ஏன்னா எந்த ஒரு பொருள் விரயங்கள் பண்ணினாலும் அதை வந்து உன்னாக நீங்கள் ஏர்ன் பண்ணி தான் ஆகணும். ஸோ த மணி யூ சேவ்ட் இஸ் மணி யூ ஏர்ன்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால் வாழ்க்கையை திட்டமிட்டு எந்த விதத்துலேயும் நம்மளுடைய கர்மாவிற்கு இணையாக நம்ம வந்து பிராப்தங்களை தெரிந்து கொண்டு நமக்கு வராத விஷயத்துக்குள்ளே போகாமல் நம்மளுடைய பிராப்தங்களை தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்க போடும் பொழுது எந்த விதத்துலையும் நம்ம வந்து லைஃப்பில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்க்காம ஓரளவுக்கு ஸ்மூத்தாக போய் வாழ்க்கையில் நம்மளுடைய லைஃப் பொட்டென்ஷியலை ரீச் பண்ணக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.